உடனுக்குடன் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர் செல்லும் பொதுமக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, பரனூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்த வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? எவ்வளவு நேரமாக அங்கு இந்த வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாகுமா, அதாவது சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு, குறிப்பாக மதுரை, திருச்சி, ராம்நாடு, சிவகங்கை, மதுரை, சேலம், ஈரோடு, கோவை போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய தென் மாவட்ட மக்கள் இன்று நாளை மிலாடி நம்பிக்கையில் தொடர்ந்து விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த வாகனம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கடக்கும்போது அங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இது அது மட்டும் இல்லாமல் புளியம்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை அந்த 60 கோடி மதிப்பில் அந்த பராமரிப்பு பணிகள் சாலை பராமரிப்பு பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. அது 2 மாதமாக தொடர்ந்து இந்த சாலை பராமரிப்பு பணிகள் ஆம வேகத்தில் நடைபெறுவதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதை கடுமையாக இருபுறமும் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களும் சென்னையிலிருந்து தென் மாவட்டம் செல்லக்கூடிய வாகனங்களும் இருவழி சாலையிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த வேலைகளை இரவில் செய்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்படையாமல் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இது இல்லாமல் இந்த போக்குவரத்து நெரிசலால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது செங்கல்பட்டு நகரம் வழியாக மாற்று வழியில் திரிப்படப்பட்டதால் செங்கல்பட்டு நகரம் முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் இல்லாமல் வாகன ஓட்டிகளும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா சிட்டி மற்றும் புளியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 3 கிலோமீட்டர் தூர அளவுக்கு தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. இதனால் கடுமையாக வாகன ஓட்டிகளும் சென்னையிலிருந்து சொல்லக்கூடிய தென் மாவட்ட மக்களும் தங்களுடைய சொந்த வாகனம் மூலமாக பேருந்து மூலமாக செல்வரும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். வெயில் காலத்தில் இந்த நேரத்தில் கடுமையாக வெயில் வாட்டியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகளும் மற்றும் பேருந்தில் செல்லக்கூடிய பொதுமக்களும் கடுமையாக இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கியுள்ளனர். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக 3 கிலோமீட்டர் தூர அளவுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை இந்த பணிகளை இரவில் செய்ய வேண்டும் என்று, அது மட்டும் இல்லாமல் வேகமாக செய்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குதுமா. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பத்மநாபன்.